ஏப்ரல் 5, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இனிய ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள். யோவான் 11 அதிகாரம் 25 வசனம். John chapter 11 verse 25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இது மறுக்கப்படாத ஒரு உண்மையாகும். ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் அநேகருக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பித்து அவர்களோடு பேசினார், அவர்களோடு போஜனம் பண்ணினார், அவர்களை திடப்படுத்தினார். ஆகவே அவரை கண்டு தரிசித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிச்சயம் உண்டானது. அது என்னவென்றால், மரணம் ஒரு முடிவல்ல. மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். கல்லறையோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று இந்த உலகத்தார் சொல்வதுண்டு. ஆனால் அவ்வாறு இல்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலானது மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு வாசல் என்ற உண்மையை இந்த உலகத்திற்கு காண்பித்தது. மறுமை வாழ்விற்குள் நம்மை அழைத்து செல்லும் ஒரு வாசல் தான் இந்த மரணம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு போதிக்கிறது, நமக்கு காட்டுகிறது, நமக்கு சாட்சியிடுகிறது. I am the resurrection and the life. He who believes in me will live even though he dies. My dear brothers and sisters, Jesus Christ, who died on the cross, was buried and rose again on the 3rd day, is still alive today. This is an undeniable fact. The resurrection of Jesus Christ clearly shows us one thing. For 40 days after his resurrection, he showed himself alive to many people, talked with them, ate with them, and strengthened them. So for those who saw him and others, there was certainty. That is, death is not the end. People of this world say that the man is running towards the grave, and with the grave his life is over. But no, the resurrection of Jesus is not an end of death. It showed the world the fact that it was the door. The resurrection of Jesus Christ teaches us, shows us, and testifies us that this death is the door that leads us into the eternity. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகை ஆண்டவரே நாடு முழுவதும் ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேடிகளும் கத்த நீர் ஆண்டவரே உண்மையான உயிர்த்தெழுதல் எங்களுடைய வாழ்விலே காணப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆம் சுவாமி, நாங்கள் எதிலெல்லாம் ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழ வேண்டுமோ அதிலெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உயிர்த்தெழப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவங்களிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற்று அதிலே ஆண்டவரே நாங்கள் உயிர்த்தெழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்படியாக அந்த கல் ஆண்டவரே புரட்டப்பட்டு அதிலிருந்து என் தேவநீர் ஆண்டவரே அப்பா வெளியே ஆண்டவரே உயிரோடு ஆண்டவரே வந்தீர், அதே போல் ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே இந்த பாவம் என்கிற கல் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது ராஜா அப்பா. அந்த கல்லை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சாபத்தின் கல்லை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உயிர்த்தெழ முடியாத அளவுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் வெற்றியை காணாத முடியாத அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உயர்ந்த இடங்களுக்கு போக முடியாத அளவுக்கு ஆண்டவரே இந்த கல் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறாச்சா. எங்கள் வாழ்விலே ஆண்டவரே காணப்படுகிற அந்த தடை கற்களை கத்த நீர் ஆண்டவரே மகிழ்ச்சியாக ஆண்டவரே மாற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கற்களை எல்லாம் ஆண்டவரே நீ தூக்கி போட வேண்டுமா ஜெபிக்கும் ஆண்டவரே.
புரண்டு ஓட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை உயிர்த்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களிலிருந்து ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே, எங்களுடைய போராட்டத்திலிருந்தும் எங்களுடைய கவலைகளிலிருந்து நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் உயிர்த்தல கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்விலும் கத்த நீர் போதுமானவராக இருந்த ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு கத்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்மைகளை ஆண்டவரே பாக்கியங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த நீ தந்தவர்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. உமக்கு கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. வியாதியின் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஜெபித்து கொண்டு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து விடுதலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விடுதலை தெய்வன் தாமே ஆண்டவரே விடுதலையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள் பலவீனங்கள் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் யார் யார் ஆண்டவரே எந்தெந்த தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தின்பாக ஜெபிக்கிறார்கள் அது எல்லாம் கர்த்தர் நீர்களுக்கு மனப்பூர்வமாய் தந்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் செய்யும். நீ செய்யவே நீ செய்ய மாட்டவரே, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவன் நீர் பெரிய காரியங்களை பிள்ளையுடைய வாழ்வை செய்வதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.